ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் ஒரு மாதத்தை எட்டியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகள் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றன. அதே நேரம் இருதரப்புக்கு இடையேயான தாக்குதல்களும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன. ஈரானின் உட்கட்டமைப்பு மற்றும் முக்கிய தளங்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் தாக்கி வரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் விமானங்கள் மூலமும் குண்டு வீசி வருகின்றன. இதில் அடுத்த கட்டமாக ஈரானில் தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக வீரர்கள் ஈரானுக்குள் ஊடுருவ வைத்து அதன் முக்கிய பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக சுமார் 3500 கூடுதல் வீரர்களை வளைகுடா பிராந்தியத்துக்கு அனுப்பியுள்ளது. இந்த வீரர்கள் ஈரானை ஒட்டிய பகுதிகளை அடைந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு ஈரானில் தரைவழி தாக்குதல் தொடங்கினால் அது மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. ஆனால் அமெரிக்க படைகள் ஈரான் மண்ணில் இறங்கினால் அவர்களுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் தகுந்த பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் எச்சரிக்கையால் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.